So hello friends, welcome back to Yahi-Tech Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்துட்டு Kivy tutorial தான் பார்க்க போகிறோம். Kivyங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க். அதாவது என்ன சொல்கிறது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன், நீங்கள் iOS அப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் டுட்டோரியல்ஸாக போட போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டுட்டோரியல். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை நம்ம வந்துட்டு பைத்தானில் சில பேசிக்ஸ் கற்றுக்கணும். ஸோ அது வந்துட்டு நான் எங்கே கற்றுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஃப்ரீ தான் இது. பைத்தான் டுட்டோரியல்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே செகண்ட் லிங்க், அதாவது பைத்தான் டுட்டோரியல் 33 ஸ்கூல்ஸ்ன்னு இருக்குதுல்ல, இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெப்பேஜ்க்கு வருவீங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஹோமில் இருந்து இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் அட்லீஸ்ட் இது வரைக்கும் படிச்சுக்கோங்க, ஃபைல் ஹேண்ட்லிங் வரைக்கும். ஸோ இது வரைக்கும் தான் பேசிக்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் தான் நானும் படிச்சிருக்கேன் பைத்தானில். ஸோ இதுக்கு மேலேயும் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் படிங்க. இது பேசிக்ஸு. ஸோ இது ரொம்பவே முக்கியம். கிவி நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணுன்னா இது ரொம்பவே முக்கியம் பைத்தான் யூஸ் பண்ணி. ஸோ இதை படிச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வந்து கிவியோட டாக்குமெண்டேஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போ கிவியை பற்றி நம்ம எதுவுமே தெரியாமல் அதுக்குள்ளே போக முடியாதுல்ல. ஸோ அதை பற்றி எல்லாமே எழுதியிருக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் தான் அது, டாக்குமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிவின்னு சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட் லிங்க்கில் அது வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ இதுதான் அந்த வெப்பேஜ். இப்போது கூட கிவி வந்துட்டு 2.0.0ன்னு ஒரு வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இதோட சின்டாக்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே ஒரு ஈஸியான சின்டாக்ஸாக இருக்கும், ரொம்பவே புரிகிற மாதிரி ஒரு சின்டாக்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா நான் இது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா ஒரு கோட் எடிட்டர். ஸோ கோட் எடிட்டர் வந்துட்டு விஎஸ் கோட் எடிட்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. நீங்கள் வேறு கோட் எடிட்டர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், லைக் பைச்சாம் அண்ட் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த டாக்குமெண்டேஷன். ஸோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டை. ஃபஸ்ட்டு நான் என்னோடய கோட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு நல்லா ஜூம் ஆகி தெரியணுன்னு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டராக இருக்கட்டும். இங்கே நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் பிசியில் நான் என்னோடய டி ட்ரைவுக்குள்ளே ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஃபோல்டரில் ஆண்ட்ராய்ட் ஆப் ஃபோல்டருக்குள்ளே கிவி பைத்தாங்கிற ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்டோன்னே அந்த ஃபோல்டர் செலக்ட் ஆகிரும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும், சப் ஃபோல்டர்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பிகாஸ் என்னோடய கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் லோ ஸ்பெசிஃபிக்ஸ் ஆகுது. ஸோ லோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதனால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வெரி பேடாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள், அங்கே கிவி பைத்தான்னு நம்மளோட ஃபோல்டர் பேர் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே ஒரு ஐக்கான் மாதிரி தெரியும், ஃபைல் ஐக்கான் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஃபைல் ஐக்கான் அது. ஸோ இப்போ உங்களோட ஆப்போட பேர் கொடுக்கணும். நீங்கள் கிவி ஆப் பண்ணிங்கன்னா எப்பவும் main.pyன்னு தான் கொடுக்கணும் பேர். அப்போ தான் அது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளோட ஆப்பை ஏபிகேவாக கன்வெர்ட் பண்ணும் போது. அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் வர டுட்டோரியல்ஸில் சொல்லுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம
நம்ம வந்துட்டு ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணோம், அதாவது கிவி மாடியூல். அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அது வந்துட்டு பிப் இன்ஸ்டாலர் மூலமாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் வந்து காமிக்கிறேன், கீழே காமிக்கிறேன் பாருங்கள் டெர்மினலில். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் கிவி இஸ் ஈக்குவல் டு 2.0.0 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் போடுங்க. இது அந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ண விரும்பல, ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் மெயின் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த கிவி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் கிவி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாடியூல் இம்போர்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்னொரு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் கிவி டாட் ஆப், ஸோ காமா வந்துடுச்சு, டாட் ஆப் இம்போர்ட் ஆப். ஸோ இப்படி கொடுத்தோன்னா ஆப்புங்கிற ஒரு கிளாஸ் இம்போர்ட் ஆகும். ஸோ கிவி டாட் ஆப்புங்கிற மாடியூல்லேருந்து ஆப் வந்துட்டு ஒரு ஆப் கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் விஜிட்ஸை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கிவியோட டாக்குமெண்டேஷன் படிச்சிங்கன்னா விஜிட்ஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கு அதில் நல்லா தெரியும். ஸோ இப்போ கிவி டாட் ரிக்வயருங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். அது என்னென்னா 2.0.0. இது என்ன பண்ணணுன்னு நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கோடெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோடிங்கை முடிச்சிட்டோம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம் மாடியூல்ஸை. ஸோ மாடியூல்ஸ் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர டுட்டோரியல்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர டுட்டோரியல்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் என்னென்னு பார்த்தோம்னா கிவி டாட் ரிக்வயர். ஸோ இது வந்துட்டு நான் ஒரு மெத்தட் ரிக்வயருங்கிறது, அதில் வந்துட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் பேராமீட்டர் 2.0.0. இது என்ன பண்ணணும்னா மினிமம் வெர்ஷன், கிவியோட மினிமம் வெர்ஷனை வந்துட்டு நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு செட் பண்ணோம். நம்ம வந்துட்டு 2.0.0 யூஸ் பண்ணுறோம், அதனால நம்ம 2.0.0 போட்டுக்கிட்டோம். இது ரொம்பவே முக்கியம். நீங்கள் நாளை பின்ன ஒரு ஏபிகேவை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே முக்கியம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃப்யூச்சரில் வர டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு டெஸ்ட் ஆப்புங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஆப்புங்கிற ஒரு நம்ம இம்போர்ட் பண்ண அந்த கிளாஸை வந்துட்டு இங்கே வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். இன்ஹெரிட் பண்ணுறதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கேயும் வந்துடும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்லை, மெத்தட்ஸும் வந்துடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பில்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே செல்ஃபுங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம செல்ஃப் டாட் ஸ்க்ரீனுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்க்ரீனுங்கிற ஒரு கிளாஸை வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் டாட் பட்டன்ங்கிறக்குள்ளே நம்ம வந்துட்டு பட்டன்கிற ஒரு கிளாஸை அசைன் பண்ணி அதுக்குள்ளே டெஸ்ட்டுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்ரிபியூட்குள்ளே தான் நம்ம அந்த பட்டனுக்கு கொடுக்குற அந்த டெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கொடுக்க முடியும், ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பட்டனை வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரீனுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஸ்க்ரீன் வந்து செல்ஃப் டாட் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே டாட் ஆட் விஜிட் அப்படின்ற ஒரு மெத்தட்குள்ளே நான் வந்துட்டு செல்ஃப் டாட் பட்டனுங்கிற அந்த வேரியபிளை பாஸ் பண்ணினா அது வந்துட்டு ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இஃப் நேம் இஸ் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இது என்னன்னு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஆப் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ மெயின் நேம் வந்துட்டு மெயினாக இருந்துச்சுன்னா ஆப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆப், அதாவது நம்மளோட அந்த கிளாஸை வந்துட்டு இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஆப் டாட் ரன்னுன்னு ஒரு மெத்தட் கொடுத்து நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆப் ரன் ஆகும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரன் ஆகுறத. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஆப் வந்துட்டு ரன் ஆகுது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதை வந்துட்டு விண்டோவில் ஓப்பன் ஆகும், ஒரு தனி விண்டோவில். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் லோடிங். ஸோ டெஸ்ட்டுங்கிறது நம்மளோட கிளாஸ் நேம் இங்கே வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஆப் வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு பட்டன்னு. ஸோ நம்ம கிளிக் பண்ணலாம். நம்ம இந்த விண்டோவை ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரீசைஸ் எல்லாம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஃபஸ்ட் கிவி ஆப்பை வந்துட்டு நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ யாஹி-டெக் தமிழ்னு நம்ம அங்கே கொடுத்த டேட்டா வந்துட்டு இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குது. ஸோ சூப்பர். நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, யாஹி-டெக் தமிழ்னு, அது இங்கே வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டுங்கிற நேம் இருக்குதுல்ல, கிளாஸ் நேமு, அது வந்துட்டு டெஸ்ட்டுன்னு மட்டும்தான் வந்திருக்குது. ஆப் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்கிறேன், பதில் ஃப்யூச்சரில் வர டுட்டோரியல்ஸில். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி க்ரியேட் பண்ணி எனக்கு வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆப் க்ரியேட் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தப்பு நான் பண்ணியிருந்தேன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டுட்டோரியலுக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.